நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டியரில் சிறந்த நம்பரை செலக்ட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? டியர் லாட்டரியில் வெற்றி பெற சிறந்த நம்பரை எப்படி செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் டெய்லியும் வின்னிங் வாங்குறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுங்க வாங்க. இதை கொஞ்சம் எல்லோரும் படிச்சிருங்க. சரி, ஓகே. இப்போது டியர் லாட்டரியில் வெற்றி பெற சிறந்த நம்பர் எப்படி தேர்வு செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம டியரில் 5D சார்ட் எடுத்துக்கலாம். இந்த டேட்டோடு வரும் பார்த்தீங்களா, கட்டம் கட்டமாக வரும் மஞ்சள் கலர் சார்ட், அதை எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போது சார்ட் எடுத்தாச்சு. இந்த சார்ட்டை நீங்களும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சார்ட்டை ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போது 1ஆம் தேதி 1 மணி ஷோ முதல் 2 நம்பர் என்ன அடிச்சிருக்கான், 77 அடிச்சிருக்கானா. அப்போது 7 7 கூட்டிக்கோங்க. 7 7 கூட்டினா 14க்கு 4. ஓகேங்களா? இப்போது 1ஆம் தேதி 6 மணி ஷோ 5 2 முதல் 2 நம்பர் 5 2 அடிச்சிருக்கானா. இந்த 5 2 கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 7. ஓகேங்களா? 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2. இந்த 4 நம்பரை அப்படி நம்ம பேர் பண்ண போகிறோம். பேர் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது 1ஆம் தேதி எடுக்கிறது 2ஆம் தேதி. ஓகேவா? இதை எப்படி பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம எப்படி பேர் பண்ண போகிறோம்? நாலு பவர் 9, 7 பவர் 2. இப்போ இதை எப்படி பவர் பண்ண போகிறோம்னா, செட் பண்ண போகிறோம்னா 47 74 42 24. அப்படியே 97 7 79 92 29. ஓகேங்களா? இதை நம்ம செட் பண்ணோம்னா, இந்த 8 பேரை நம்ம பிரித்தோம்னா, இந்த 4 நம்பர் பிரித்தோம்னா 8 பேர் இப்படி தான் வரும். ஓகேங்களா? இதை ஜூம் பண்ண வச்சு இதுவாகிடுச்சு. ஓகே, இப்படி வரும். 4 9 7 2 பேர் செட் பண்ணோம்னா ஒரு 8 பேர் கிடைக்கும். இது அடுத்த நாள் நம்ம ஃபாலோ பண்ணணும். 3 ஷோ. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போது அடுத்த நாள் இது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, நான் ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 79 பாஸ் ஆகிருக்கா. நம்ம என்ன எடுத்தோம்? 7 4 4 7 4 2 9 எடுத்தோம். அதில் பேர் பண்ணோம்னா அந்த 47 74 42 24 79 97 92 29 79 அடுத்த 8 மணி ஷோவில் பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதாவது 8 பேராக பிரியும். 4 நம்பர் எடுத்து 8 பேராக பிரியும். அதை செட் பண்ணி அடுத்த நாள் 3 ஷோ ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எப்படி எடுக்கிறோம்? 1ஆம் தேதி 1 மணி ஷோவில் முதல் 2 நம்பரை கூட்டி 7 7 14க்கு 4 எடுத்துக்கிட்டோம். 6 மணி ஷோவில் உள்ள நம்பர் 5 2 கூட்டினா 7, அதில் 7 எடுத்துக்கிட்டோம். 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2. 4 நம்பரை அப்படியே பேராக பிரித்தா 8 பேர் வரும். அந்த 8 பேரில் ஒரு பேர் பாஸ் ஆகிருக்கு. 8 பேர் அதிகமாக இருக்குங்களேன்னு சில பேர் டவுட் இருக்கும். 8 பேருனால் ஒரு ஷோக்கு
3 ஏசிபிசி ஏபியில் வச்சுன்னா 3 8 24 நம்பர் வருங்க. 24 நம்பருக்கு பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 280 வரும். ஒரு மணி ஷோவில் ஒரு செட்டு வைக்கிறீங்கன்னா. ஓகேங்களா? வின்னிங் வந்து ரூ. 1000 கிடைக்கும். அதே 6 மணி ஷோவுக்கு 2 செட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு ரூ. 600 வச்சுங்க, ரூ. 300 வச்சுங்க ஒரு ஷோவுக்கு. அடுத்த ஷோவுக்கு ரூ. 600 இன்வெஸ்ட்மெண்ட்டு. வின்னிங் வந்தால் 2000 கிடைக்கும். அதில் 1400 ப்ராஃபிட். 8 மணி ஷோவில் ரூ. 900 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வின்னிங் வந்தால் உங்களுக்கு 3000 கிடைக்கும். ஓகேங்களா? 3000த்தில் உங்களுக்கு 900, குறைஞ்சபட்சம் ஒரு 1500 ப்ராஃபிட் கிடைக்கும். பாதிக்கு பாதி கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த நாள் பார்த்துடலாம். நான் ஒரு 2-3 நாள் மட்டும் சொல்கிறேன், மற்ற நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் பாருங்கள், 2ஆம் தேதி 98க்கு 9 8 கூட்டினா 8 8 16 1 17க்கு 7. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 3 5 கூட்டினா 8க்கு 8, 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 20. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி டைப் பண்ணி போடுறேன். நமக்கு என்ன கூட்டணும்? 9 8 கூட்டினா 17க்கு 7, 7க்கு பவர் 2. ஓகேங்களா? 5 3 கூட்டினா 8, 8க்கு பவர் 3. இப்போ இதை நம்ம பேராக வைக்க போகிறோம். எப்படி பேர் பண்ணுறதுன்னா சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. 73 37, 23 32, 78 87, 28 82. அவ்வளோதான். இந்த பேர் நமக்கு அடுத்த நாள் வந்திருக்கணும். வந்திருக்கான்னு பார்த்துலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மணி ஷோலையே நமக்கு ஒரு மணி ஷோலையே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டபுள் பேர் பாஸ் ஆகிருக்கும். 32 பாஸ் ஆகிருக்கு, 37 பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், 32 இருக்கா, 37 இருக்குது. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்த நாள் 3ஆம் தேதி. இப்போ நான் 3ஆம் தேதி செக் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? நான் இப்போ அப்படியே ரஃபாக சொல்லிகிட்டே வரேன், பார்த்துங்க. 3ஆம் தேதி 92, 9 2 கூட்டினா 9 2 கூட்டினா 11க்கு 1. ஓகேங்களா? 1 6. அடுத்து 6 மணியில் 8 1 கூட்டினா 9, 9 4. ஓகேங்களா? 6 1 9 4. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்த நாள் 4ஆம் தேதி வரல. 4ஆம் தேதி வரல. ஓகே. அடுத்து மொத்தம் இதுவரை 2 நாள் ஃபெயில் ஆகிருக்கும், ஒரு நாள் தள்ளி வந்திருக்கும். அடுத்து 5ஆம் தேதி பாருங்கள், 9 2 கூட்டினா 11க்கு 4ஆம் தேதி எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு 3ஆம் தேதி பார்த்து இப்போ 4ஆம் தேதி எடுக்கணும். 0 6 கூட்டினா 6. ஓகேங்களா? 0 6 கூட்டினா 6. இங்கே வந்து 6 2 கூட்டினா 8, 3 1. ஆக 63 36, 68 86, 18 81, 68 86. ஒரு 8 பேராக நீங்கள் ஒன்றும் இல்லை, பேர் பிரிச்சுருங்க. அந்த 4 நம்பரை செட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நமக்கு அடுத்த நாள் பாருங்கள், 68ங்க பாஸ் ஆகிருக்கும். புரியுதுங்களா? கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம நாளைக்கு ப்ளே பண்ண போகிறோன்னா, இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு மணி ஷோவில் 68 அடிச்சிருக்கேன்னா 6 8 கூட்டினா 14க்கு 4. ஓகேவா? 6 மணி ஷோவில் 66, 6 6 கூட்டினா
12க்கு 2. ஓகேங்களா? 4க்கு பவரு 9, 7க்கு பவரு 2. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நமக்கு என்ன பேர் வரணும்னா, நாளைக்கு வந்து நமக்கு என்ன எடுத்தோம்? 4, 9, 7, 2 இந்த 4 பேர் எடுத்தோமா? இதை செட் பண்ணால் எப்படி வரும்? 47, 74. புரியுதுங்களா? 42, 24, 97, 79, 92, 29. நாளைக்கு டியர் 3 ஷோவில் இதில் ஏதாவது ஒரு பேர் இல்லை டபுள் பாஸ் ஆகக்கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரலும் ஒரு நாள் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கு, ஒரு நாள் அடுத்த நாள் தள்ளி வந்திருக்கு. ஓகேங்களா? இனி ஒரு நாட்கள்லேயும் இது வரும். விருப்பங்க இதை ஃபாலோ பண்ணிங்க. இதே மாதிரி போன மாதம் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு முன்னாடி மாதம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு ஆல் போர்டு மட்டும் போதுன்றவங்க சிம்பிளாக அந்த ஆல் போர்டு, அதுவும் 4 நம்பர்லாம் ஆல் போர்டு துரத்தக்கூடாது. 1, 4, 9 எடுத்துங்க, இல்லை 7, 2. ஓகேங்களா? இப்படி ஏதாவது எடுத்து ஃபாலோ பண்ணி பணம் வாங்குங்க. நன்றி, வணக்கம்.